ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, உருளைக்கிழங்கை வச்சு நான் ஃபிங்கர் சிப்ஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல 2 உருளைக்கிழங்கை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். இப்போ கட் பண்ண இந்த உருளைக்கிழங்கை நான் தண்ணியில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டுக்கிறேன். இதை நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட போகிறேன். இதில் கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம காத்தார வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நம்ம இப்படி இருக்குது. இதை நம்ம நல்லா காத்தார வச்சிடலாம். சூடு ஆறட்டும். அடுத்ததாக ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நான் வந்து இந்த உருளைக்கிழங்கை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா 1 நிமிஷம் போட்டால் போதும். டக்குன்னு போட்டு டக்குன்னு பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த ஆயில் ஃபுல்லாக இறங்கட்டும். நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிட்டு திரும்ப இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். நம்ம பொரிச்சு வச்சதை இதில் திரும்ப போட்டு நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. திரும்ப இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க.
இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதனோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லித்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட், லைட்டாக ஒரு சிட்டிகை பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி ஷேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு நல்லாவே கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.